சார்பில் இசைஞானி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. எஸ்பிவி சரண் பாடல்களை ரசித்து கேட்ட பார்வையாளர்கள். இசைஞானி இளையராஜா பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கவும் வலியுறுத்தல். சிம்போனியை எழுதுவதற்கு தன்னுடைய இசை வாழ்க்கை முழுவதும் சென்றுவிட்டது. பாராட்டு விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா உருக்கம். இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சென்றது. என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகளுக்குடைய நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிம்பனியை எழுதியிருக்க முடியாது. இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது. புதிய பழைய எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 2026 வாங்க பார்த்து விடலாம் என இருப்பதாகவும் ரஜினிகாந்த் பாராட்டு. தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26 பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர். சென்னை விழாவில் இளையராஜா ரஜினிகாந்த் ஓபன் டாக். பழைய ரகசியங்களை சொல்லி மேடையை கலகலப்பாக்கினர். பேரு ஆஃப் பாட்டில் பேர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் பெரம்பலூர் பரப்புரையை ரத்து செய்தார் விஜய். நள்ளிரவு 1 மணி வரை காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தொகுதி மறுவரையறை தென்னிந்தியாவுக்கு மத்திய அரசு இழைக்கும் துரோகம். அரியலூர் பரப்புரையில் தாவேகா தலைவர் விஜய் காட்டு. தொகுதிகள் மறுசீராய்வு. நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் டிவிகே முதலையே எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். எத்தனை வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளது என விஜய் கேள்வி. கதை விடாதீர்கள் மைடியர் சிஎம் சார் என்றும் விமர்சனம். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம் 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 வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் நேசித்த இடம் திருச்சி என்றாலே திருப்பு முனைதான். முதல் பரப்புரை கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். நான் சொல்றது 1956ல. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினதும் திருச்சியில தான். மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் கிடைக்கவில்லை என திருச்சி பரப்புரையில் தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு.
சொன்னீர்களே செய்தீர்களா என திமுக அரசுக்கு விஜய் அடுக்கடுக்கான கேள்வி. தவேக தலைவர் விஜயின் பரப்புரை பயணத்தால் ஸ்தம்பித்தது திருச்சி மாநகரம். விஜய் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்த அதே வேளையில் திருச்சி மக்கள் பலர் நெரிசலால் பாதிப்பு. பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்தது 1 ஹவர் டைம் கொடுத்தாங்க. பட் கட்டுக்கோப்பு இல்லை. நாங்கள் டவுனுக்கு துணி எடுக்க வந்தோங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் நடக்க முடியாது, காலையே நடக்க முடியாதவங்க எப்படி டிராஃபிக் பண்ணால் எப்படி வர்றது போகிறது. திருச்சியில் விஜய் பரப்புரையை தொடங்கிய அடுத்த சில நொடிகளிலேயே தொழில்நுட்ப கோளாறு. விஜயின் பேச்சை கேட்க முடியாமல் தொண்டர்கள் ஏமாற்றம். ஹலோ 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 வன்முறை நடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூர் சென்ற பிரதமர் மோடி மோதல்களை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்புமாறும் இனக்குழுக்களுக்கு அழைப்பு. மிசோரமில் வைரவீஸ் ஐரங் இடையேயான புதிய ரயில் பாதையில் சேவையை தொடக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என நம்பிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியின் மணிப்பூர் பயணம் ஒரு நாடகம், காயப்பட்ட மக்களுக்கு பெருத்த அவமானம். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். மக்களுக்கு இடையூறு செய்யும் கட்சியல்ல திமுக. பழைய புதிய எதிரிகளால் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மெட்ரோ ரயில் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ பிரச்சனையை சொல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிகளுடன் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளை வஞ்சிக்க வேண்டாம் என்று முதல்வருக்கு வேண்டுகோள். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் 1 மாதத்தில் இணைவார்கள் என செங்கோட்டையன் நம்பிக்கை. மீண்டும் டெல்லி செல்வீர்களா என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் என விளக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலராக மு. வீரபாண்டியன் தேர்வு. முதல்வர் ஸ்டாலின், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வாழ்த்து. வலுவர செய்வதிலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதிலும் தனி கவனம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செலுத்தப்படும். வடசென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடியற்காலை முதல் மிதமான மழை. மாதவரம், செங்குன்றம், மூலக்கடை, புழல் ஆகிய பகுதிகளில் கனமழை. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என கணிப்பு.
கர்நாடக குடும்பத்திற்கு ஷாக் கொடுத்த குடிநீர் கட்டணம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் கட்டண ரசீது. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் இடதுசாரிகளுக்கு எதிராக நடைபெற்ற பேரணி. பிரிட்டன் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என எலான் மஸ்க் பேசியதால் சர்ச்சை. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 7.4 என ரிக்டர் அளவில் பதிவானது. Ждем цунами, да? Ничего себе! Вот это здорово! Приземлились ребята. வாட்ஸ்அப் குழுக்களில் நடக்கும் குழப்பமான உரையாடல்களை சீர் செய்ய புதிய அம்சம். குறிப்பிட்ட மெசேஜ்கான பதில்களை தனித்திரையில் காட்டும் வசதி. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் பெண்கள் பிரிவில் தங்கம் வென்றார் ஜாஸ்மின் லம்போரியா. 80 கிலோ எடை பிரிவில் நூபுர் வெள்ளிப் பதக்கமும் பூஜா ராணி வெண்கலமும் வென்றனர். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி கிரிக்கெட் விளையாட வலுக்கும் எதிர்ப்பு. போராட்டங்கள் நடத்தப் போவதாக ஆம் ஆத்மி உத்தவ் சிவசேனா அறிவிப்பு.